இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 2:7. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். கானா ஊர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீந்து போகுது. அப்போ இயேசு சாமி தண்ணீர் பிடிக்கிற ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கன்னு வேலைக்காரங்களை பார்த்து சொன்ன உடனே அவங்க மறுவார்த்தை எதுவும் பேசாமல் தண்ணீரை நிரப்புகிறாங்க. அதுவும் நிறையவே நிரப்புகிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக சந்தேகம் இருந்திருக்கும், திராட்சரசம் தீந்து போச்சு, ஆனால் தண்ணீரை நிரப்ப சொல்கிறாருன்னு. அடுத்து தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த தண்ணியை மோந்து பந்தி பரிமாறவங்ககிட்ட போய் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்பவும் அந்த வேலைக்காரன் எதிர்த்து தேவனை பார்த்து ஒரு வார்த்தையும் பேசலை, கேட்கலை. இது எப்படி சாத்தியம்னு கேட்கலை. நாமளாக இருந்தால் என்ன கேட்போம்? எப்படி ஆண்டவர் இது சாத்தியம்? நீங்கள் சொன்னதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்னை செய்ய சொல்கிற காரியத்துக்கும் பொருத்தமே இல்லையேன்னு 1000 கேள்வி கேட்குறோம். நமக்கு சந்தேகம் எழும்பாத போது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் இது எப்படி சாத்தியம் நமக்குள்ள சந்தேகம் எழும்பினதுக்கப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த வேலைக்காரனும் சந்தேகம் குழப்பம் எழும்பினாலும் எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படுகிறான். இப்படி நம்ம செய்கிறதான் உண்மையான விசுவாசம். விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய்ன்னு தேவன் சொல்கிறாரு. ஆமேன்.